ஐயா என்ன இதெல்லாம்? ஹாய் கைஸ், எல்லாருக்கும் மந்த் எண்ட் வந்துருச்சு. இப்போ எல்லாரும் ரொம்ப கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்ல இருப்பீங்க. அதுவும் ஆஃபீஸ் போறவங்க ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்ல இருப்பீங்க. பார்த்தாலே தெரிகிறது. இப்போ இந்த மந்த் எண்ட்ல நம்மளால தாராளமா செலவு பண்ண முடியாது. ஸோ எப்படி மந்த் எண்டை நம்ம கடந்து போறது, எப்படி சிக்கனமா செலவு பண்றது தான் இந்த வீடியோல நம்ம கண்டினியூஸா பார்க்க போறோம். நம்ம உடம்பு ஹெல்த்தி நம்ம நல்லா பார்த்துக்கணும்ல. படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குது. அதுக்கு தான் இந்த வீடியோ. என்ன சேலஞ்சுன்னு பாத்தீங்கன்னா, என்னது இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. ஆக்சுவலி இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா, இந்த 100 rupees வச்சுதான் நம்ம இந்த டேவை ஓட்ட போறோம். இந்த பட்ஜெட்ல கொஞ்சம் கூட துண்டு விழுந்துடவே கூடாது. இந்த மந்த் எண்ட்ல யார்ட்டுமே 10 பைசாவும் இருக்காதுங்க. அதனாலதான் இந்த 100 ரூபா சேலஞ்சு. இந்த 100 ரூபா வச்சு நம்ம 3 வேலையை எப்படி சாப்பிட போறோம், நம்ம உடம்ப எப்படி ஹெல்த்தியா பாத்துக்க போறோம் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போலாம். ஆரம்பிக்கலாங்களா? கைஸ், இந்த 100 ரூபீஸ்க்கான சீக்ரெட்டை நான் உங்களுக்கு சொல்றேன். கண்டினியூஸா இன்னொரு வீடியோவை தொடர்ந்து பாருங்க. ட்ரீம் டு ரிலீஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கைஸ், இப்போ பிரேக்ஃபாஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம். நான் அவங்க கிட்ட கேட்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இட்லி, ஒரு வடை, ஒரு ஆப்பம், இது மட்டும் தான் கேட்டிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு நம்ம எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணுறோம்னா ஜஸ்ட் 20 rupees தான் நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். ஆனால் இது எல்லாமே சேர்த்து 22 வந்துச்சு. ஆனால் நம்ம ஜஸ்ட் 20 rupees 100 ரூபா எடுத்து அவங்க கிட்ட கொடுப்போம். ஒரு இட்லி, ஒரு ஆப்பம், ஒரு வடை. இப்போ பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டோம். இப்போ நம்ம ட்ரெயின் ஏற போகிறோம். ட்ரெயின் தான் போகிறோம். ஏன்னா ரெடி அமௌண்ட் இருக்காது, பைக்கெலாம் போகல. இப்போ எக்மூருக்கு போகிறேன். அதனால் இப்போ சைதாப்பேட்டை ரயில்வே ஸ்டேஷன் வந்திருக்கேன். இப்போ சைதாப்பேட்டை ரயில்வே ஸ்டேஷனில் நான் ரிட்டன் எடுக்க போகிறேன். ஓகே, சைதாப்பேட்டை டு எக்மூர் பார்த்தீங்கன்னா ரிட்டன் எடுக்க போகிறேன். நீங்களே பாருங்கள். சைதாப்பேட்டை டு எக்மூர் ரிட்டன். கைஸ், இப்போ நம்ம இறங்கியாச்சு. இறங்கி ஆஃபீஸ்க்கு போயிட்டுருக்கோம். ஆஃபீஸ் எப்படியும் ஒரு 20 minutes நடந்து போகிற மாதிரி இருக்கும். ஓகே, நம்ம நடப்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜாலியாக நடந்து போயிட்டு வருவோம். நெக்ஸ்ட்டு நம்ம லஞ்சுக்கு வந்தாச்சு. லஞ்சில் பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஆஃபீஸில் எனக்கு ஒரு லஞ்ச் பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸ் எடுத்துகிட்டு பக்கத்தில் இருக்க ஒரு கடைக்கு தான் வந்திருக்கும். இங்கே பிரிஞ்சு கடைன்னு சொல்லுவாங்க. இங்கே எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கட்ட சொல்லியாச்சு, அவங்களும் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நம்ம எல்லோரும் பார்த்தீங்கன்னா எங்கள் பாக்ஸில் வாங்குவாங்க. சில பேருக்கு பேப்பரில் வாங்குவாங்க. சில பேர் பேக்கிங்கும் பார்த்தீங்கன்னா இங்கே கோல்டன் கலரும் சில்வர் கலரும் தான் பேக் பண்ணி தருவாங்க. பிளாஸ்டிக் யூஸ் பண்ண மாட்டாங்க. ரொம்ப நீட்டாக ஹைஜீனிக்காக இருக்கும். இந்த ஊறுகாய் இருக்குது பாருங்கள். இந்த ஊறுகாய் வேறு லெவலில் இருக்கும். இந்த பிரிஞ்சில் வச்சு சாப்பிட்றவங்களுக்குலாம் இது எல்லோரும் பழகிருக்குன்னு நினைக்கிறேன். சென்னையில் இருக்கவங்களுக்கு மோஸ்ட்டாக தெரியும். 20 ரூபாவில் ஒன்று, 30 ரூபாவில் ஒன்று, அதுக்கப்புறம் 40 ரூபாவில் ஒன்று இருக்குது. நம்ம 30 ரூபாவில் ஒன்று வாங்கிட்டோம். இது சாப்பிட்றதுக்கு வேறு லெவலில் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது இது முடிச்சுட்டு நம்ம பிரேக்குக்கு வந்திருக்கோம். டீ பிரேக் தான் எடுக்க போகிறோம். இப்போ வாங்க ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக பார்த்தீங்கன்னா ஒரு டீ மட்டும் நம்ம குடிச்சிட்டு வருவோம். 10 rupeesல ஒரு டீ மட்டும் வாங்க போகிறோம். இப்போ 20 rupees இருக்குது. இது நம்ம கொடுத்து ஒரு டீ மட்டும் வாங்குவோம். ஒரு டீ வந்துருச்சு. டீயில் சுகர் ஆட் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போய் நம்ம குடிக்கலாம். ரெடி டீ உண்மையாலுமே நல்லா இருந்துச்சு கைஸ். குறைச ரொம்ப நல்லா பேலன்ஸு 10 rupees நம்ம வாங்கிட்டோம். இப்போ வாங்கிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம ஆஃபீஸ்க்கு வீட்டுக்கு ரூமுக்கு கிளம்பியாச்சு.
இப்போ வந்து நம்ம டின்னருக்கு தான் போகிறோம். ரூமுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சாப்பிட்டு போயிடலான்ட்டு டின்னருக்கு கிளம்பியாச்சு. ட்ரெயினில் தான் போகிறோம். போகும்போதே சாப்பிட்டு கூட கொஞ்சம் பெட்டராக இருந்து போனால். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெரைட்டியாக குழம்பு கேஸ், சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு எல்லாமே இருந்துச்சு. நான் வந்து பார்த்திங்கன்னா கல் தோசை 2 கல் தோசை வாங்கிட்டேன். 2 கல் தோசை 30 ரூபா. சிக்கன் குழம்பு ப்ளஸ் மட்டன் குழம்பு, அப்புறம் மட்டன் கொழுப்புலாம் போட்டுட்ருக்காங்க. இது வந்து கல் தோசை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக இருக்கும். சாப்பிட்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இதுவாக இருக்கும், தடிசாக இருக்கும், சாப்பிடவே முடியாது. இருந்தாலும் நம்ம நல்லா சாப்பிட்டோம். அவ்வளோதான் கைஸ், இந்த அமௌண்ட்டு ஃபைனலாக நம்ம 30 ருபீஸோட இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறோம். இந்த ஃபைனலி இந்த டேவை நம்ம வெறும் 100 ருபீஸில் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் கைஸ். ஓகே கைஸ், 100 ருபீஸில் எப்படி காசை நம்ம இந்த டேவை கம்ப்ளீட் பண்ணணும்னு பார்த்தோம். இதேமாரி நீங்களும் ரொம்ப சீக்கிரமாக உங்கள் அமௌண்ட்டை செலவு பண்ணுங்கள். மந்த் ஸ்டார்டிங்கில் இன்னும் தாராளமாக செலவு பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோ பார்க்க ட்ரீம் டு ரியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.